கொல்கட்டா டாக்டர் கேஸ்ல ஒரு பெரிய மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல ஒரு பெரிய புள்ளியா இருக்கிறது சந்தீப் கோஷ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலேஜ், அதாவது ஆர்ஜிகர் காலேஜினுடைய ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபல். அவர் தான் வந்து இந்த எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம். கரெக்டான ஒரு அம்யூனிட்டிஸ் கிடையாது, ஒரு பாத்ரூம் இல்ல, குளிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இல்ல, பேஷண்ட்ஸ்க்கு நல்லா இல்ல, டாக்டர்ஸ்க்கும் அங்க நல்லா இல்ல, தூங்குறதுக்கு வந்துட்டு ரூம் இல்ல அப்படின்னு பல குற்றச்சாட்டு இருக்கு. சோ அந்த சந்தீப் கோஷ் பத்தி உங்களுக்கு கன்ஃபார்மா இந்த வீடியோ ஆர்வமா வந்து பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் தான். சந்தீப் கோஷ் அப்படின்றவன் ஒரு காசுக்காக என்ன வேணா பண்ணுவான். பணத்தை விற்கிறது, மெடிசன்ஸை விற்கிறது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை விற்கிறது அப்படின்னு A to Z பங்களாதேஷ்க்கு இவன் எல்லாத்தையுமே வித்துட்டு இருக்கான். வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இதெல்லாம் கொஞ்சம் கிட்ட கிட்ட தான் வச்சுக்கோங்களேன். நம்ம அப்பப்போ வந்துட்டு நம்ம ஊர்ல இருந்து சென்னைக்கு போயிட்டு வரோம்ல, அந்த மாதிரியா. அந்த மாதிரி இருக்கும் போது எல்லாத்தையுமே அங்க விற்கிறான். இந்த விற்கிறது எல்லாமே வந்துட்டு மக்களுடைய பணத்தை தான் அவன் வித்துட்டு இருக்கான். அண்ட் பேசிக்கா மக்களுக்கு போய் சேர வேண்டிய அண்ட் ட்ரீட்மெண்ட்க்கு சேர வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் கூட இல்லாம அந்த கவர்மெண்ட், அதுவும் நல்ல வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்காங்க ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல். அண்ட் எவ்வளவு பேர் அங்க போயிட்டு வராங்களாம் தெரியுமா? இவ்வளவு பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற டாக்டர்ஸ், அதாவது அங்க படிக்கிற டாக்டர்ஸ், அங்க வேலை பார்க்குற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சந்தீப் கோஷ். இவன் என்ன சொல்றானோ அது மட்டும் தான் பண்ணுவாங்களாம். அண்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல அப்படின்னாவே ஃபீஸ் கிடையாது. ஆனா சந்தீப் கோஷ் இருக்கிற அந்த இடத்துல நீ பாஸ் பண்ணுமா, 5 லட்சம் கொடு, 6 லட்சம் கொடு, 7 லட்சம் கொடுன்னு அவங்களுக்கு அவன் ஒரு ரேட் பேசிக்கிட்டு அங்க கட்ட பஞ்சாயத்தை நடத்தியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. சோ இவ்வளவு ஒரு பணப்புடுங்கிய பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. சோ இப்போ சந்தீப் கோஷ் பத்தின ஒரு சின்ன ஹிண்ட் அண்ட் விரிவாவே சொல்லிட்டேன்னு தான் சொல்லணும். சோ அவனை பத்தின நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மேட்டர் இருந்து 24 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த நடுப்பட்ட கேப்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அவனை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிபிஐ எல்லாம் சும்மாலாம் விடல. சஞ்சய் கோஷ் இருக்கிறான், சஞ்சய் ராய் இருக்கான் பாத்தீங்களா, அதாங்க இன்னொரு திருட்டு பையன். அவனை தான் பிடிச்சி முதல்ல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ அவனை வந்து பிடிக்கும் போது இவனுக்கும் அவனுக்கும் எல்லாம் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம பிரின்சிபல் அப்படின்ற முறையில் நீ கண்டிப்பா வரணும், உனக்கு அப்போசிட்டா தான் வந்துட்டு உனக்கு ஸ்டூடெண்ட்ஸே வந்து உனக்கு ஃபேவரா நிக்கலையே, எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, இந்த பிரின்சிபலை முதல்ல தூக்குங்க அப்படின்னு. இவனை தூக்குறாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு பெரிய காலேஜுக்கு போறான். திரும்ப அங்க இருந்தும் வந்து எங்களுக்குலாம் வேணாம்ப்பா, இவனை தயவு செஞ்சு தூக்கிட்டு போறா எப்பா சாமிங்களா அப்படின்னு அவனுங்களும் போராட்டம் பண்ண அவனை மொத்தமாவே எடுத்துடுறாங்க. எதுக்கும் தேர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சிபிஐ கண்ட்ரோலுக்கு போயிடுது. போலீஸ் யாருமே வந்து உள்ள நுழையில. மொத்தமா எல்லாருமே சேர்ந்து போராட்டம் நடத்தின அப்புறமா சிபிஐ மட்டும் தான் போய் இல்ல சந்தீப் கோஷை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சோ சந்தீப் கோஷை அரெஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்றது தானே இப்ப நம்ம பேச போறோம். சோ அவர் என்ன பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னா, அவனை பத்தி அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து இன்வெஸ்டிகேஷன் வேற லெவல்ல நடந்துட்டு இருக்கு. இவன் எங்கெங்கெல்லாம் போவான், என்னெல்லாம் பண்ணுவான், என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு A to Z கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவனுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் என்ன, அவனுக்கு எவ்வளவு வீடு இருக்கு, எத்தனை கார் இருக்கு, அவனுக்கு மாசம் இன்கம் எவ்வளவு வருது, டர்ன் ஓவர் எவ்வளவு வருது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளவு வருது, அக்கௌண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல செக் பண்ணிருக்காங்க. அண்ட் அவன் பயங்கரமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கான். சரியான ஒரு ரைடு வச்சிருக்காங்க. மொத்தமா அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சதுல பினான்சியல் ஃப்ராட் இவன் அப்படின்றது மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவன் வந்து இவனோட வாயாலேயே ஒத்துக்கணும் அப்படின்றதுக்காக அவனாவே சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்னன்னா, பிணம் அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்கணும், நம்ம ஒரு மினி ஜிஹெச்னு வச்சுக்கோங்களேன். மினி ஜிஹெச்லயே அவ்வளோ பேர் வந்துட்டு போறாங்கன்னா, அவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பேர் வருவாங்க. அந்த பாடிஸ் என்ன பண்றான் அப்படின்னா, கண்ணு மூக்குன்னு எதையாவது அவன் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கிட்டோம், பார்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுறவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அதை வந்துட்டு இல்லீகலா அவன் விற்க ஆரம்பிக்கிறான். மெடிக்கல், அதாவது இங்க கவர்மெண்ட் கிட்ட வந்து ரெசிப்ட் எல்லாம் கொடுத்து அந்த மாத்திரை மருந்தெல்லாம் இவன் தலைவன் வாங்கிக்கிட்டு இவன் என்ன பண்றான், வித்துடுறான், வெளியில வித்துடுறான். இவன் வந்து ஒரு பார்மசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து மருந்து வாங்க, இங்க இருந்து தூக்கி அங்க வித்து விட்டுடுறான். ஆனா கொடுக்க வேண்டிய ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. ஓகேவா? யாருக்கு போய் சேரணும், மக்களுக்கு சேரணும், யாருக்கும் போல. சோ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் போனோம், அடுத்து வந்து மாத்திரை மருந்து, அடுத்து என்ன பண்ணியிருக்கான், எக்யூப்மெண்ட்டே வித்துருக்கான். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், இந்த ரூமுக்கு போகணும், எம்ஆர்ஐ ரூமுக்கு போகணும் நம்மள சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கேன் பண்ண தேவைப்படுற எல்லா மேட்டரையும் என்ன பண்ணிட்டான்னா வித்துட்டான். ஸோ எல்லாத்தையுமே வித்து பயங்கரமா காசு சேர்த்துட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம
பணம், அதாவது அந்த காலேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறவங்க கிட்டயே பணம் வாங்கிட்டு அவங்கள பாஸ் பண்ண வச்சிருக்கான். அவனுக்கு எங்கேயாவது அறிவு இருக்குமா? அவனுங்களாம் நம்பி நம்ம எப்படி அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல படிக்கிறது? உயிர் மேல ஸ்ட்ரெயிட்டா விளையாடுற பர்சன்ஸ் அவனுங்களாம் கரெக்டா கத்தி தூக்கிட்டு வந்து கழுத்துலயே வச்சிருவானுங்க போல. அவனுங்களுக்கு தெரிஞ்சாதானே அவனுக்கு ஏதாவது பண்ணுவானுங்க. ஒண்ணுமே தெரியாம பாஸ் மட்டும் பண்ணிட்டு வந்தா எப்படின்னு சொல்லுங்க. சோ இதெல்லாம் நடந்திருக்கு. சோ சந்தீப் கோஷை இதுக்காகவே தூக்கு தண்டனையில போடலாம். அவன் அந்த தப்பு பண்ணியிருக்கானோ பண்ணலையோ அதெல்லாம் அடுத்த கட்டம் தான். பட் இவன் இந்த வேலை பண்ணியிருக்கான்ல, அதுக்காகவே அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். பட் ஆல்மோஸ்ட் என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா? சோ இந்த மாதிரி நடத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க இப்ப நான் ஒரு 3 சொன்னேன் பாருங்க. ஃபார்மசி, அதாவது மெடிசன் சொன்னேன், அண்ட் வந்து 2 சொன்னேன் கரெக்டா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவன் அந்த அந்த உடம்பு எல்லாத்தையுமே பிணத்தெல்லாம் வித்துடுறான் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு வந்து ஒரு ஆளை நியமிச்சிருக்கான். அண்ட் மெடிக்கல்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கான். அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு 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 ஆள் இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. ஸோ அவனா சொல்லும் போது இந்த ஆட்கள் என்ன பண்றாங்க, சிபிஐ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவங்க மட்டும் இல்லாம இவன் கூடயே சுத்துற ஒரு அல்லக்கை இருக்கான். அந்த அல்லக்கை தான் இவனுக்கு பவுன்சரா. எங்க போனாலும் அவன் கூட தான் வருவானா. இவன் வந்து பாடி கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பாத்ரூம் போனா வெளில நின்றுட்டு அப்படியே பாதுகாத்து வந்து கூட்டு வர அளவுக்கு செம்மையான தரமான ஒரு மனுஷனா. அவனை வந்து அரெஸ்ட் பண்ணாம இருப்பாங்களா? அவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவன் எங்க போனான், அவன் எங்க வந்தான், அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு A to Z டீட்டெயிலா அவங்க கிட்ட தான் கலெக்ட் பண்ணா நல்லா இருக்கும் நானும் நினைக்கிறேன். ஸோ அவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கிட்டையுமே பாலிகிராஃப் டெஸ்ட் நடத்தப்பட்டு இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாம இவன் வந்து ஒரு 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 கவர்மெண்ட் காலேஜை வந்துட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை வந்துட்டு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இல்லீகலா பண்ணும்போது இவனுக்கும் எங்கேயோ தொடர்பு இருக்கு. கரெக்டா? அப்படிதானே எல்லாருக்குமே தெரியும் தானே. இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாருக்கும் நடுவுல இருக்கும் போது எல்லாருக்குமே இவன் காசு கொடுக்கறது ஒரு கன்ஃபார்மா இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். மேல் இடத்துல இருந்து ப்ரெஷர் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ இந்த கேஸ்ல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு அலசி தொடச்சி துவைச்சு போடுறதுக்காக சிபிஐ அலசிட்டு இருக்காங்க. இன்னும் என்னதான் நடக்க போகுது, இன்னும் என்ன மாதிரி அப்டேட்ஸ் வெளியே வரப்போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கேஸ் பத்தின டீடைல்ஸ் நிறைய தெரியணும் அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.